ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோட் என்ன வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த பாலோ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பிச்சு போகிறதுக்காக ஹீரோன்னு தெரியாமல் ஹீரோ வந்துட்டு அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கே தெரியும் இது ஹீரோ அப்படின்னு சொல்லி. அவளுக்கே ஷாக்கு. நம்ம ஹீரோக்கு என்ன ஷாக்குனா, இந்த கட்டிடத்தில் யாருமே இல்லை, இவங்க 2 பேருக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவமாக இருப்பான். அதுக்குள்ளே தப்பிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவன் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருப்பான், ஏன்னா தலையில் அடிபட்டிருக்கோம்ல. ஸோ ஹீரோ என்ன சொல்லுவானா, இவங்க 2 பேரை பற்றி ஃபுல் டீட்டெயிலே எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கான். ஆல்ரெடி பிஏ வந்து சர்ச் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி கரெக்டாக பிஏ என்ன பண்ணுவாருன்னா, ஃபுல்லாக அவங்க 2 பேரை பற்றி கொண்டு வருவாங்க. முக்கியமாக பாலை பற்றி தான் கேட்டிருப்பான் ஹீரோ. ஸோ பாலோட இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இவங்களோட கம்பெனியில் வந்து இந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க, ஃபைனல் படிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்துட்டு பால் தான் வந்துட்டு அவார்டு வாங்கியிருப்பான். அதுக்கப்புறம் தான் தெரியும் இவன் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஆல்ரெடி யாரோ பண்ணியிருக்க ப்ராஜெக்டை எடுத்து வந்து சப்மிட் பண்ணியிருப்பான். அது பாலோட இதே கிடையாது. சரி, அந்த ட்ராஃபியை திருப்பி வாங்கணும்னு பார்த்தாங்கன்னா, அந்த ட்ராஃபி வந்துட்டு திருப்பி வாங்கினாங்கன்னா இவங்க கம்பெனி மேலே தானே வந்துட்டு ப்ராப்ளம் வரும், என்ன ஏதுன்னு தெரியாமலே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த ட்ராஃபியை வந்து விட்டுருவாங்க. அப்புறம் ஹீரோட ஃபைலை வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பாலை தான் காட்டுறாங்க. பால் வந்து தெரிஞ்சுக்கிட்டான், ஓகே இந்த கம்பெனியோட சிஓ தான் நம்ம அடிச்சிருக்கோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராஃபியை வந்து குத்து பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஃபோன் போட்டு கூப்பிட்றா. ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோ வந்து இப்படி அடிச்சுட்டு வந்திருப்பாங்களே, ஸோ நம்ம போயிட்டு அப்பாலஜி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை வந்து கூப்பிடுவாள். பால் என்ன சொல்கிறான்னா, என்ன தப்பு பண்ணோம், நம்ம வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக தான் நம்ம அடித்தோம், தெரிஞ்ச ஹர்ட் பண்ணோம், ஸோ அதனால் நான் வரல அப்படின்ட்டு பால் சொல்கிறான். அது ஹீரோயின் வந்துட்டு இல்லை நம்ம பண்ணது ரொம்பவே தப்பு, அவரை பற்றி எனக்கு ஆல்ரெடி தெரியும், அவர் ரொம்ப ஹெல்பிங் மைண்டான உள்ளவர், ஸோ நம்ம போயிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ கம்பல் பண்ணி கூப்பிட்றான். பாலுக்கு ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு ஹீரோயின் கூப்பிட்றனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த தாய்மொழியில் வந்துட்டு ஒர்க் பண்ணுற மேனேஜர் என்ன பண்ணுறான்னா, காசு தராமலே இப்படியே வந்து இழுத்தடிச்சிட்டு இருக்கானா. ஸோ ஹீரோவோட அடியால் இருக்கானா. ஸோ 2 பேர் அதில் வந்துட்டு கிங்குன்னு ஒருத்தன் இருப்பான். அவன் என்ன பண்ணுறான், போயிட்டு நீ எப்போ வந்து உன் காசை தருவேன்னு சொல்லிட்டு அவனை போய் மிரட்டிட்டு, நீ எஸ்கேப் ஆன அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டிட்டு போவான். இவங்களெல்லாம் அடியால் தானே வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மிரட்டி சும்மா அடிச்சிருக்கலாம் மாட்டான், தள்ளி விட்டு போயிருப்பான். இந்த ஆளுக்கு ஏஞ்சோருமே கிருக்குன்னு மயக்கம் வரும். ஸோ அவர் என்ன பண்ணுவார், பால்கனி பக்கம் தான் நிற்பார். ஸோ அவர் மயக்கத்தில் என்ன பண்ணுவார்னா, பால்கனிலேருந்து கீழே விழுந்துருவார். ஸோ இந்த கிங் போய் பார்ப்பான். பார்த்தீங்கன்னா அவர் கீழே விழுந்து கிடப்பாரு, அதே இடத்துல வந்து இறந்துருவார். நெக்ஸ்ட் இவங்க 2 பேரும் ஹீரோ பக்கத்துக்காக வந்துட்டு இருப்பாங்க. அப்போ பால்க்கு வந்துட்டு இந்த கேலரி மேனேஜரோட ஒய்ஃப் கால் பண்ணி இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிட்டாரு, ஆக்சுவலி சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இது காரணம் இந்த கம்பெனி வந்துட்டு அந்த கேலரி மேலே ப்ரெஷர் போடுறதுனால தான் வந்துட்டு இவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்லி போயிட்டுருக்கு. அதை வந்து சொல்லுவான். இந்த மாதிரி அந்த கம்பெனி வந்துட்டு டீச்சருக்கு வந்துட்டு நிறைய அமௌண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து இப்போ பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு, இது காரணம் ஹீரோட கம்பெனி தான் சொல்லும்போது ஹீரோயினால் நம்பவே முடியல, இந்த கம்பெனியா அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளார பார்த்தீங்கன்னா கிங்கை போட்டு ஹீரோ திட்டிட்டு இருக்கான். நீ என்ன நினச்சிட்டு இருக்கேன், நான் உன்னை வந்துட்டு போக சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹீரோ வந்து கேட்குறான். இல்லை பாஸ், எப்போதுமே வந்து வசூல் பண்ணுறது தானே பாஸ், நான் ஜஸ்ட் அவனை மிரட்டிட்டு தான் வந்தான், ஆனால் அவன் தட்டு மாதிரி கீழே விழுந்துட்டான், நான் என்ன பண்ணுறேன், எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மேனேஜர் என்ன சொல்கிறான்னா, அவன் வந்துட்டு கீழே விழுந்தது வந்து சூசைட் மாதிரி ஆயிடுச்சு, ஆனால் அந்த சூசைடுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம எப்படியாச்சும் மூடி மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு வந்து ஹீரோ வந்துட்டு காரணமே கிடையாது, அவனா வந்து தான் விழுந்திருப்பான், பட் ஹீரோ மேலே தான் பழி வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது பேசிகிட்டு இருக்கும் போதே இந்த பால் உள்ளார ஆகிட்டு, ஆமாம்மா அந்த டீச்சரை வந்துட்டு சாகடிச்சது நீ தான், ஒன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அன்வான்டாக பேசுவானா. இவனுக்கு ஆல்ரெடி பாலை பார்க்கும்போது சரியான காண்டில் இருக்கும். பிடிச்சி இழுத்து வச்சுட்டு, என்னடா வயசுக்கு மீறி வந்துட்டு பேசிகிட்டு இருக்க, உங்கள் எந்த ட்ராஃபியை வாங்கணும், நீனே ஒரு ஃப்ராடு பைய அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். பாலுமே வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ராட் வேலைலாம் பார்த்துருக்கான் போல். ஸோ அடிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோயின் வந்துட்டு பார்த்துடுறா. இப்போ எதுக்கு நீங்கள் அவரை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து உள்ளார ஓடி வரா. ப்ளீஸ் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் நாங்கள் வந்தோம், அன்றைக்கி நடந்ததுக்கு ரொம்பவே சாரின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கும் போது பால் வந்துட்டு, இவர்கிட்டலாம் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நம்ம டீச்சர் என்னதுக்கு காரணமே இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மரியாதை கட்டத்தரமாக பேசிட்டு இருக்கும்போது ஹீரோக்கெல்லாம் செம்மையாக கோவம் வருது. ஃபஸ்ட்டு இங்கேருந்து போயிடு, இல்லைன்னா என்கிட்ட அடி வாங்கி ஹீரோ சொல்கிறான். இப்படி ஹீரோ வந்து ரூடாக பேசுறது நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ பால் சொல்கிறது எல்லாமே உண்மையாக தானா, எங்கள் டீச்சர் எப்படி நல்லவங்க தெரியுமா, இந்த மாதிரி இறந்துட்டாங்க, அது உங்களால் அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்வாளா. யார் அவன் ரொம்ப நல்லவனா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஹீரோக்கு தான் அவனை பற்றி தெரியும், காசு எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டு எடுத்துகிட்டு ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருப்பான். ஆமாம் அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கா செம்மையாக பற்றிட்டு வருது, இந்த மாதிரி புரிஞ்சுக்காம பேசுகிறாண்டு. அப்புறம் ஹீரோ வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு, ஃபஸ்ட்டு எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பாடி கார்டை கூப்பிட்டு இவங்க எல்லாரும் வெளியே தள்ளுங்க அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க எல்லாருமே அழைச்சிட்டு போகிறாங்க. ஹீரோயினை தவிர்த்து ஹீரோயின் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஒன்றுமே புரியல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பால் யார், உன்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். உடனே ஹீரோயின் வந்துட்டு, பாய் ஃப்ரெண்டா, சேச்சா அதெல்லாம் இல்லை, அவர் வந்து எனக்கு பிரதர் மாதிரி அப்படின்னு சொல்லும் போது, என்ன பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்க்குறான்.
அம்மா என்னோட வெல்விஷர், என்னோட பிரதர் என்னோட பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க. எப்போவுமே நான் மோட்டிவேஷனாக பேசுவாங்க. என்னோட எல்லா விஷயத்துலையுமே வந்து ரொம்ப வந்து பூஸ்டப்பாக இருப்பாங்க. ஸோ அவன் வந்து எனக்கு வந்து லைக் ஏ பிரதர் மாதிரி அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். ஓ பிரதரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அவரை வந்து பண்ணதுக்கு வந்து சாரி, நீங்கள் எதுவுமே கேஸ்லாம் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பயப்படுறா. கேஸ் தான் போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பயமுத்தி வச்சுருக்காங்க போல். ப்ளீஸ் எதுவுமே பண்ணிடாதீங்க, அவன் வந்து அந்த வீட்டுக்கு ஒரே பையன், ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க, அவனோட ஃபியூச்சர் வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பாலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது ஹீரோக்கு வந்து செம்மையாக கடுப்பாயிட்டு இருக்குது. அடிக்கடி பாலை பற்றியே பேசிட்டு இருக்காளா. ஹீரோ வந்து செம்மையாக காண்டாயிட்டு, சேச்சே நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு, எப்போ பார்த்தாலும் அவனை பற்றியே பேசிட்டு இருக்குங்கிற மாதிரி இரிட்டேட் ஆகுது ஹீரோக்கு. சரி சொல்லிட்டு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கிளம்பி போகிறான். ஹீரோயின் கிளம்பி போனதுக்கப்புறம் ஹீரோனை பற்றி உள்ள ஃபைல் வந்து டேபிளில் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு ஹீரோ வந்து பார்க்குறான். பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃபேமிலி நேம் வந்து பின்னாடி போட்டிருக்கு. இவ குமாரிக்கா ஃபேமிலி சம்திங் போட்டிருக்கோம். இதை வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லி இன்ட்ரோ ஆயிருப்பாள். ஸோ அதை வந்துட்டு பார்க்குறான். அதுக்கப்புறம் இவங்கிட்ட இன்னொரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை எடுத்து பார்க்குறான். ஏன்னா இவங்க ஃபேமிலியை பற்றி நிறைய டீட்டெயிலெலாம் இருக்குது. அவங்க அப்பா வந்து நிறையா வந்துட்டு கடை வாங்கியிருக்காரு, இவங்களுக்கு நிறையா லேண்ட் இருக்குது, அது மேலே நிறைய கடை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இந்த ஃபேமிலி சைடு தானே இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் இவனுக்கு ஏதோ தோணுது. நெக்ஸ்ட் ஹீரோனோட மான்கொட்டி வரைஞ்சி கொடுத்துருப்பாள். ஸோ அந்த ஆர்ட்டையே பார்த்துட்டு இருக்கான். இவளுக்கு எப்படியாச்சும் செக் பாயிண்ட் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறான். இவங்க 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. அப்போ பிஏ வந்து கேட்குறான், எதுக்கு வந்துட்டு இந்த 2 பசங்களையும் வெட்டிங்க, இவங்க 2 பேரும் உங்களை வந்து ஹர்ட் பண்ணதுக்கு வந்துட்டு கேஸ் போடலாமே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வேணாம், அது இல்லாமல் ஹீரோயினை பற்றிட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து விசாரிச்சு வை அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். இங்கே பாரு, அவள் வீட்டில் நாய் இருந்தாலும் பூனை இருந்தாலும் யார் எல்லாத்தையும் பற்றி, அவங்க வீட்டில் எத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பாவோட பிஸ்னஸ், அவங்க அப்பா கரண்ட்டாக என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விசாரிச்சு போய் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்கிறான். சரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ இப்போ வந்து நினச்சி பார்த்துட்ருக்கான். ரீனா வந்து ஹக் பண்ணுறான். இவங்க 2 பேரும் நைட் வந்துட்டு ஒன்றா தான் இருந்திருப்பாங்க போல். ஸோ இவளை பொறுத்த வரைக்கும் ஹீரோ எப்போவுமே இவ கூடயே இருக்கணும்னு நினச்சிட்ருக்கா. ஆனால் ஹீரோ பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஜஸ்ட் அந்த மாஃபியாலாம் அந்த மிஸ்டர்ஸ்லாம் வச்சுப்பாங்களா, அதே மாதிரி தான். ரீனா மேலே இந்த ஃபீலிங்ஸ் எதுவுமே அவனுக்கு கிடையாது. இப்போதைக்கு அவனுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு ஹீரோயின் மேலே மட்டும்தான். ஸோ என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, நீ என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எதுவுமே நடக்காது, போ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மட்டும்தான் நீ அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கான். இவளுக்கு அவரும் கொஞ்சம் லைட்டாக ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ஃபேமிலி தான் காட்டுறாங்க. ஹீரோனோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மேடுக்கு தர காசெல்லாம் சித்தி என்ன பண்ணுறாங்கன்னா, மேடுக்கு தர காசு எல்லாத்தையுமே வந்துட்டு மிச்சம் பிடிச்சி சேமித்து வச்சுட்ருக்காங்க போல். ஒழுங்காக வந்துட்டு சம்பளம் தரல. அதை வந்துட்டு அங்கிள்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஹீரோயின் அப்பா கிட்ட. நெக்ஸ்ட்டு ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயினை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடச்சோன்னுமே ஹாப்பி ஆகிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து திட்டுறாங்க, இப்போ எதுக்கு நீ ஒழுங்காக காசுலாம் சம்பளமாக தர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஸ்ட்ரைட்டாக ஹீரோனோட வீட்டுக்கு தான் போகிறான். அவன் எதுக்கு போகிறான்னா, அவங்க அப்பா கூட வந்துட்டு ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அவங்க அப்பா பிஸ்னஸ் மேலே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போகும்போதே அவங்களோட ஏரியாவெலாம் பார்க்குறான். பரவாயில்ல, ஒரு 10 மில்லியன் வந்துட்டு சேரும் போலியே, நல்லா பெரிய இடமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். வீட்டுக்குள்ளே போனோமே ஹீரோனுக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா வந்துட்டு ஹீரோ இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நம்மளை பற்றி தான் அப்பா கிட்ட போட்டு விட போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காக இருக்கும். சார் நான் தான் சொன்னேன்னு, இந்த மாதிரி என் மேலே தப்பு இருக்குது, நான் வந்து உங்கள்கிட்ட சாரி கேட்டேன், நீங்கள் எதுக்கு வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது ஹீரோ புரிஞ்சுக்கிறான் இவன் வந்து பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், உங்கள் அப்பா பார்த்து உன்னை பற்றி சொல்ல தான் போகிறேன், ஏன்னா ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு எதுக்கு அன்றைக்கி அந்த பில்டிங்க்கு வரணும், அந்த பையன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு உங்கள் அப்பாட்ட சொல்ல போகிறா அப்படிங்கும்போது வந்துட்டு அள்ளு விடுது. அப்பா வந்துட்டு ஏதாச்சும் டிஸ்டர்ப் ஆகிடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க அப்பா வந்துடுவாங்க. அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு தன்னை பற்றி இன்ட்ரோ பண்ணிப்பாங்க ஹீரோ. இவங்க அப்பாவுக்கு தெரியும் இவன் வந்துட்டு ஒரு புது பிஸ்னஸ் மேன். சரி வாங்க, எதை பற்றி பேசினாலும் உள்ளார போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளார போய் பேச போவாங்க. ஹீரோயினுக்கு என்ன பேசுவாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு உன் கதை முடிய போகுதுடி அப்படிங்கிற மாதிரி அப்படி சைக்கிள் காமிச்சிட்டு போவான். ஹீரோயினுக்கு அள்ளி விட்டுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சுற்றி இருக்காங்கல்ல, அவங்க திருட்டுத்தனமாக என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய காசு வச்சு எண்ணிட்டு இருப்பாங்க. இவ்வளோ காசுண்டு டக்குன்னு பின்னாடி யாரும் சுரண்டுறப்போ, ஐயோ சாரி இதெல்லாம் என்னோட சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா சித்தியோட பொண்ணு தான் போல். அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அம்மா உனக்கு ஏது இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே பாருடி இதெல்லாம் அம்மாவோட சேவிங்ஸ், ஸோ இதெல்லாம் போயிட்டு அப்பாட்டெல்லாம் சொல்லக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்போ நான் சொல்லக்கூடாதுன்னா எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இது பிஞ்சிலே இப்படி வந்துட்டு காசு வாங்க பார்க்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இவ என்ன பண்ணுறாலும் அதே தானே அந்த குழந்தை பார்த்து வளரும். ஸோ இந்த குழந்தையும் கேட்குது, இவங்க அப்பாவும் அப்படி தான், ஏதாச்சும் வாங்கியிருக்குன்னா காசை கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஸோ இந்த குழந்தைங்கலாம் வந்துட்டு கேட்குது, காசு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. சரின்னு சொல்லிட்டு இந்த வாய் அடைக்கிறதுக்கு காசு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இவங்க அப்பா தான் காட்டுறாங்க. இவங்க அப்பா வந்துட்டு ஹீரோ பற்றி பேசுகிறாங்க, எதுக்கு வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா, உங்கள் கூட வந்து நான் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும் போது இதை பற்றி இவருக்கு ஷாக் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி இவருக்கு வந்து ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு பிஸ்னஸ். ஸோ வந்துட்டு சும்மா விளையாடாத தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துச்சு போகிறாராம். இல்லை உண்மையில தான் உங்கள் பிஸ்னஸில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்
பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்கிறான். இந்த மாதிரி இவன் சொல்கிறத பார்க்கும்போது பிஏக்கே ஷாக். ஏன்னா பிகிட்ட சொல்லியிருக்கவே மாட்டான் போல். பார்க்குறான் அவரோட நிலமே ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இதில் போய் இவர் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கே ஷாக்கு. என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களான்னு. ஆமாம், நான் உங்களோட பிஸ்னஸில் வந்துட்டு பார்ட்னர் இருக்கேன், எனக்கு ஒரு ஷேர் கொடுங்க, எந்த கேரண்டியும் இல்லாமல். வந்து கேரண்டி இல்லாமல்? ஆமாம், கேரண்டி இல்லாமல் ஷேர் கொடுங்க அப்படின்ட்டு ஹீரோ வந்து பேசுகிறான். இவனோட டார்கெட் என்னன்னா நம்ம ஹீரோயினை வந்துட்டு அடையணும். ஸோ அதுக்காக ஈஸியாக எங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஃபஸ்ட்டு போடுறோம், அவங்க அப்பா கூட க்ளோஸாக இருக்கிறதுக்கு. பேசி முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஹீரோயின் வந்துட்டு ஒரு முயல்குட்டியை வந்து கொஞ்சிட்டு இருப்பாள். இதை வந்து ஹீரோ வந்து பார்த்து ரசிச்சுட்டு வந்துட்டு இருப்பானா. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு பாம்பு வரும். உடனே ஹீரோயின் வந்துட்டு நவுருன்னு சொல்லிட்டு அந்த பாம்பு வந்து சுட போவானா. ஹீரோயின் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்போ தான் ஒரு பாம்பு. ப்ளீஸ் அதையும் வந்து சுடாதீங்க, அதுவும் வந்துட்டு பாவம் தானே, அது அதோட இறைய தேடி வந்திருக்குது, மற்றபடி அது ரொம்ப நல்லது தான், நீ வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு என்னது பாம்பு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க போது இவ வந்துட்டு ப்ளீஸ் போயிட்டு அந்த பாம்பு வந்துட்டு பயந்துட்டு போயிருக்கா என்னன்னு தெரியல, அது நான் வந்து போயிடுது. என்ன நீ சொன்னனுமே போயிடுச்சிங்கும் போது சச்சா அதெல்லாம் இல்லை, நம்மளை பார்த்து பயந்துட்டு போயிருக்கோம், அது சாக்கடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அனிமல் மேலாம் வந்துட்டு ரொம்ப பாசமாக பேசிகிட்டு இருப்பாளா. ஸோ இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோக்கு வந்துட்டு இன்னும் நம்ம ஹீரோனை வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலோட வீட்டை தான் காட்டுறாங்க. பால் வீட்டில் எல்லாருமே டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் பால் வந்துட்டு சாப்பிடாம ஃபோனே பார்த்துட்டு இருப்பான். இதை அவங்க அப்பா வந்து நோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாலுக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்களா, அவள் வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்டை அழைச்சிட்டு வந்திருப்பா. தன்னோட ஃப்ரெண்டு பேர் திடா, அவளும் இங்கே தான் இருப்பாள். ஸோ பால் என்னன்னா சாப்பிடாம வந்து ஃபோனே பார்த்துட்டு இருப்பான். அந்த திடாங்கிற பொண்ணுக்கு வந்துட்டு பாலை ரொம்ப பிடிக்கும் போல். ஸோ அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே இருப்பாள். நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் என்ன சொல்லுவானா, எங்கள் கார்டனில் வந்துட்டு ஒரு குருவி கூடு இருக்குது, அதை சேஃபாக மேலே எடுத்து வச்சிடலாம், ஏன்னா பாம்பெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்குல்ல, ஸோ வந்துட்டு குருவியோட முட்டையெல்லாம் வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூண்டை எடுத்து அவன் மேலே வைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாள். அப்போ வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். அப்போ ஹீரோ என்ன பண்ணுவான்னா ஹெல்ப் பண்ண வருவான். ஸோ 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே வைப்பாங்களா. அப்போது ஹீரோவும் ஹீரோயினை வந்துட்டு ரொம்ப க்ளோஸ்அப்பாக இருப்பாங்க. டக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்ப்பான். அந்த டைம் வந்துட்டு அப்படியே அவனுக்கு நர்வஸாக இருக்கும். நம்ம ஹீரோயினுக்கோ ஏதோ சம்திங் தோணுது, ஆனால் என்னென்னு சொல்ல முடியல. அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு நவரும் போது ஹீரோயின் வந்து விழுற மாதிரி போவாள். டக்குன்னு ஹீரோ தான் கேட்ச் பிடிப்பான். ஸோ இந்த காட்சியை வந்துட்டு பால் தான் வீட்டிலேருந்து கிளம்பி வந்திருப்பானா. ஸோ அதை வந்து பார்த்துட்டு ஹீரோயின் பேர் வந்து குமாரிக்கா தானே, குமாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவோம். அப்புறம் தான் 2 பேரும் கொஞ்சம் விலகியே வருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து இன்னும் காண்டாயிடுவோம். இன்னும் இந்த பால் வந்துட்டு ஹீரோயின் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தோணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தெரியும் ஹீரோனோட வீடு பக்கத்து வீடு தான் வந்துட்டு பாலோட வீடுண்டு. ஸோ அதை கண்டோடமே அவனுக்கு கோவம் வந்துடும். ஸோ என்ன பண்ணுவானா கிளம்பி வந்துடுவான். உடனே பின்னாடி ஹீரோயின் வந்துட்டு எங்கள் அப்பாட்ட என்ன தான் பேசுனீங்க, அந்த விஷயத்த சொல்லிட்டீங்களா அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு நீ ஸ்டூடெண்டான வேலையை மட்டும் பாரு, இப்போ எதுக்கு அந்த பால் வந்துட்டு உன் வீட்டுக்கெலாம் வரான், அப்போ ஆக மொத்தத்தில் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து பேசுவான். ஒன்றும் அப்பெல்லாம் கிடையாது, நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டீங்கும் போது எனக்கு வந்து நீ பால்குள்ளே பழகிறது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட வீடை வந்து ஒருத்தவங்க நோட்டை விட்டுட்டு இருப்பாங்க. அது வேறு யாரோட ஹீரோயினுக்கு வந்து கடன் கொடுத்துருப்பாங்க, அவங்க தான் நோட்டை விட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு இப்போ ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே, ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்துட்டு போகிறது எல்லாமே வந்து நோட்டை விட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. இவளுக்கு பயம் இல்லை. அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நம்ம பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான்னு இருக்காரு, இவர் வந்து இப்போ புதுசாக ஸ்டார்ட் அப் வந்து ஆரம்பிச்சிருக்காரு, அது இல்லாமல் இவர் வந்து நல்லா பணக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒன்னோடதாம்மா, அன்றைக்கி ஒரு நாள் நான் ரோட்டில் பார்த்தாரா, நீ வந்துட்டு டொனேஷன் கேட்டியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு உன் மூலியமாக தான் இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பால் வீட்டுக்கு போவானா. அப்போ பார்த்தீங்கன்னா பாலோட தங்கச்சி வந்துட்டு திடா வந்துட்டு போய் நீ வீட்டில் போய் ட்ராப் பண்ண, அவள் காரில் வரல அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன சொல்லுவானா, சாரி என்னால் வந்து ட்ராப்லாம் பண்ண முடியாது, நான் வந்து குமாரிக்காவை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். இவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடும். அப்புறம் வந்து தங்கச்சி சொல்லுவான், என் அண்ணன் எப்போவுமே பாரு குமாரிக்கான்னு அவள் பின்னாடி தான் வந்துட்டு அலைஞ்சிட்டு இருப்பான், பாரு அவங்க வீடு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த பொண்ணை பிடிக்கும், பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தான் அவங்க பணக்காரங்களாம் இருக்காங்க, உள்ளே ரொம்ப வந்து அடி வாங்கிட்டு இருக்கிறதுலாம் யாருக்குமே தெரியல. ஸோ அதை சொன்னனையுமே இந்த திடாங்கிற பொண்ணு அந்த வீட்டை பார்க்குறான். அவளுக்கு அவ்வளோ ஆத்திரமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போயிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய பணக்கார வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டு இருக்கா. அவங்க அண்ணன் வந்துட்டு என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் இந்த மாதிரி நான் பால் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், ஆனால் பாலுக்கு அந்த குமாரிக்காவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஒரே ஸ்கூல் தான் போல். ஸோ இவன் வந்து கடுப்பாகிட்டு இருக்கா. நம்மளுக்கே அத்தை பெரிய வீடு இல்லை, எப்படியாச்சும் இந்த வீடை நீ வாங்கு, அதே மாதிரி ஒரு வீடு வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். இவன் வந்து ஒரு புது கேரக்டராக இருக்குது. இவன் பேர் வந்து டியான். ஸோ டியான் வந்துட்டு ஓகே நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோட கம்பெனி தான் காட்டுறாங்க. இப்போது ஹீரோ வந்துட்டு ஒரு மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் ஷேர் வச்சுருக்கவங்களுக்குலாம் இவன் மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்.
ஆனால் இவன் வந்துட்டு நிறையா வந்து பில்டிங் தானே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ என்ன பண்ணுறோன்னா அப்பார்ட்மெண்ட்லாம் விற்கும் போது அட்வான்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்குலாம் இப்போ தான் தெரிய வருது ஹீரோ வந்துட்டு ஒரு மாஃபியாண்டு. ஸோ அட்வான்ஸ் காசு கொடுத்தவங்க எல்லாருமே வந்து திருப்பி கேட்குறாங்க, நீங்கள் வந்துட்டு எங்கள் காசை வந்து திருப்பி கொடுங்க, நீங்கள் பெரிய மாஃபியாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கம்பெனியில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா கம்பெனிக்குள்ளே போகிறான். அப்போ அங்கே இருக்கவங்கலாம் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் போட்டவங்க எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், எனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது, அதை சொன்னால் கண்டிப்பாக வந்து எல்லாரும் அமைதியாகுவாங்க அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. ஹீரோட ஃப்ரெண்டை வந்துட்டு அவங்க அப்பா வாங்கியிருப்பாங்க போல். ஸோ அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, இந்த மாதிரி நாங்கள் அந்த குரூப்பில் தான் வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், இப்போ அவர் வந்து மாஃபியா ஆகாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி எந்த கம்பெனி பேர் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போது அந்த கம்பெனியோட பேர் சொல்லும் போது இவருக்கு வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது, இந்த கம்பெனியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க அப்பா வந்து சொல்லியிருப்பார்ல, இந்த குரூப் வந்து நம்ம கூட வந்து டைப் பண்ண போகிறாங்களாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லணும். இவளுக்கு தெரிஞ்சிச்சு அந்த சுயம்பு அப்படிங்கிற அந்த குரூப் வந்துட்டு ஹீரோட குரூப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து யோசிச்சு பார்க்குறான். அப்போ வந்துட்டு இவர் வந்து மாஃபியாவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறான். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு இவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு நல்ல சிங்க்லாம் வந்துட்டு இருக்கோம், இவன் நல்லா பேசிட்டு இருந்திருப்பா. ஸோ நான் மாஃபியா கிட்டே அப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் வந்து ஷாக் ஆகிறா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மைக் வச்சுட்டு எல்லாரும் அமைதியாக இருங்க, உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்கள் காசு எதுவுமே வந்து வீண் போகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கவங்களாம் எப்படி உன்னை நம்புறது, நீ வந்து ஒரு மாஃபியா தானே அப்படின்னு சொல்லிட்டு க்ரௌடில் இருக்கவங்களாம் கத்துறாங்க. இங்கே பாருங்க, நான் ஒன்றும் மாஃபியாலாம் கிடையாது, என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்துட்டு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லும் போது யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஹீரோ வந்து அந்த மாஃபியாங்கிற பேரை வந்து மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதுக்காக அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி இந்த வருஷத்தில் ஆடின பிரசிடென்ட் இருக்கார்ல, அவரோட பொண்ணோட பையன் தான் நான் அப்படின்னு சொல்லும் போது யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் பிரசிடென்ட் வந்து என்னோட தாத்தா தான் அப்படின்னு வந்துட்டு ஹீரோ சொல்கிறான். அவர் எப்போ வந்து ரூல் பண்ணியிருப்பார் போல் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி. இவங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அந்த ஃபோட்டோவை போடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்பிளேல வந்து ஒரு ஃபோட்டோ இருக்குது, நம்ம ஹீரோ இருக்கான், ஹீரோட கூட இருக்கிறது வந்து பிரசிடென்ட்டோட பொண்ணு. ஸோ ஹீரோட அம்மா தான் போல், இது வந்துட்டு ரியல் தான், உண்மை தான் போல். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் இப்படி ஒரு பேக்ரவுண்டை சேர்ந்தவங்க கண்டிப்பாக வந்து தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இது வந்து டிவிலலாம் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. இதை வந்துட்டு ஹீரோயினோட அப்பா பார்க்குறாரு. அவரும் வந்துட்டு இந்த பிரசிடென்ட் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஹீரோ என்ன சொல்கிறானே, நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அமுச்சு விடுறான். உள்ளார வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா கூட இருக்க ஃபோட்டோ வந்து கிழிக்கிறாங்க. சம்திங் இவனுக்கு டாக் சைடு ஏதோ சம்திங் இருக்குது போல். இவனுக்கு பிடிக்கவே இல்லை, அந்த ஃபோட்டோ வந்துட்டு கிழிச்சு போடுறான். அப்போ வந்துட்டு மிஸ்டர்ஸ் இருக்கால, ஸோ ரீனா வந்துட்டு பார்க்குறா, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. இந்த மாதிரி அவன் அந்த ஃபோட்டோ வந்து கிழிச்சு போட்டிருக்கும் போது அவள் பக்கத்தில் ஆறுதலாக வந்துட்டு சரி வீடு கூல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கான். எது தெரியக்கூடாதுன்னு நினச்சனும் அந்த விஷயத்த வெளியே சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து நினச்சி பார்க்குறான். இவங்க அப்பா வந்துட்டு உண்மையிலே மாஃபியா தான், இவங்க அம்மா வந்து பிரசிடென்ட்டோட பொண்ணு. இவங்க 2 பேரும் வந்துட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, 2 பேருக்கும் சண்டை வந்துட்டே இருக்கும். இவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ அழைச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்புவாங்க. ஆனால் மாஃபியா வந்து விடவே மாட்டார். என் பையனை என்கிட்ட கூடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு கார் வந்து நிற்கும். கார்லேருந்து 2 பேர் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக ஹீரோட அப்பாவை சுட்டுட்டு ஹீரோட அம்மா மட்டும் அழைச்சிட்டு போவாங்க. ஹீரோ விட்டுட்டு போயிடுவாங்க. இவனா அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருப்பான் போல். அம்மா போவாதீங்கன்னு ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பான். இந்த பக்கம் அவங்க அப்பா வந்து உயிருக்கு போராடிட்டு இருப்பாரு. இதுதான் அவன் லைஃப்பில் வந்து நடந்த பெரிய டாக் சைடு. அதுக்கப்புறம் இவங்க அம்மா சுத்தமாகவே இவனுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. அந்த சூழ்நிலை ஒரு ஆள் கூட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா மேலே வந்து வெறுப்பில் இருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் எல்லாமே வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. இதை வந்து நம்ம ஹீரோயினாக பார்க்குறா. இவனோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே பார்க்குறா. இதை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக பால் வரான். நான் தான் ஆல்ரெடி சொன்னேன், இவர் வந்து மாஃபியா, உங்கள் அப்பா வந்துட்டு ஏதோ சம்திங் டீல் பண்ண போகிறாருன்னு நான் கேள்விப்பட்டேன், உங்கள் அப்பா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண சொல்லாது, இந்த மாஃபியா கூட வந்துட்டு எந்த டைப்பும் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் சொல்கிறான். நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. பட் நம்ம ஹீரோ வந்துட்டு விட்டு கொடுக்காம வந்துட்டு இல்லை அவர் வந்து பிரசிடென்ட்டோட பேரனா அப்படின்னு சொல்லிட்டு பாரு நியூஸ் வந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் போது இதெல்லாம் கண்டிப்பாக பொய்யா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து நெகட்டிவாகவே பேசுகிறான். நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப மனசுலாம் கஷ்டமாக இருக்குது. சரி நம்ம போயிட்டு ஹீரோயினை பார்க்கலாம். ஏன்னா ஹீரோயினை பார்க்கும்போது இவனுக்கு ஏதோ ஒரு சம்திங் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. ஸோ அவரோட ஸ்கூல்கிட்ட போய் நிற்கிறான். ரொம்ப நேரமாக நிற்கிறான். பட் ஹீரோயின் வந்து காணும். சரி சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு நாய் ஓடி வரும். அது வந்து ஹீரோ ஃபாஸ்ட்டாக போகும்போது குறுக்கில் வந்துடும்னால லைட்டாக வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிடும். அது ஹீரோயின் வந்துட்டு அந்த ரோட்டில் போகிற நாய் தான். அதை வந்துட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப பெட்டு மாதிரி வளர்ப்பா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெட்டாக ஒரு பேர் சொல்லி டாக் அப்படின்னு சொல்லிட்டு அழுவாலாம். ஹீரோக்கு வந்து அது ஹீரோயின்னு தெரியாது. இறங்கி வந்துட்டு என்ன நாய் வந்து இப்போ தான் ரோட்டில் விட்டு வளர்ப்பியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவானா. அப்போ பார்த்தா ஹீரோயினாக இருக்கும். நீ அப்படின்னு பார்ப்பா. ஆமாம் மாஃபியா அப்படின்ட்டு இவ சொல்வாளாம். என்னது மாஃபியாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகும். என்ன சொன்ன நீ அப்படிங்கும்போது இல்லை இது என்னோட டாக், இதை வந்து இப்படி மோதிட்டீங்களே இப்படி சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் வந்து ஹெல்ப்புக்கு பால் கால் பண்ணுவாளாம். இதை பார்த்து ஹீரோக்கு செம்மையாக கோபுரம். குத்துக்கள் மாதிரி பக்கத்தில் நினைக்கிறேன், நீ நான் பாலுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை பிடிங்கிட்டு நானே உன்னை அழைச்சிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் போகலாங்கும் போது ஹீரோயின் பாப்பா என்னது பைக்லையா அப்படின்ட்டு.
ஆமாம் பைக்கில் வா நானே உன்னை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கோட்டை கழட்டி அந்த நாயை வந்துட்டு சுற்றி பேம்பர் பண்ணி அப்படியே வந்துட்டு அழைச்சிட்டு போவாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஃபஸ்ட்டு பயந்துக்கிட்டு நான் எப்படி உட்காருது அப்படின்னு சொல்லுவாள். இதை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுவான்னா பைக்கை எப்போதுமே ஃபாஸ்ட்டாக தானே ஓட்டிகிட்டு இருப்பான். ஸோ ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு பயம் தாங்க முடியல. ஸோ வந்துட்டு அவனை இறுக்கி பிடிக்கிறங்கிற பேரோடியில் அவன் என்ன பண்ணுறான்னா கழுத்தை பிடிச்சிட்டு இறுக்கிட்டு வரான். ஹீரோவா மூச்சு விட முடியல. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணி நீ என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இறுக்கி பிடிச்சோன்னா நம்மளும் சேர்ந்துக்கிட்டு போக வேண்டியதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக வந்துட்டு கையை இப்படி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு தன்னோட இடுப்பில் வச்சுக்கிறான். அவளும் வந்துட்டு சரின்னு வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் பயமாக இருந்தால் வந்துட்டு என் மேலே சாஞ்சு கண்ணை முடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவளும் அதே மாதிரி சாஞ்சு கண்ணை முடிக்கிறாளா. ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் டாகுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா கிளினிக் கழிச்சிட்டு போகிறான். கிளினிக் போனால் ஹீரோயின் வந்துட்டு நாய்க்கு ரொம்ப வலிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறான். அது ரொம்ப பேம்பர் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்குற ஹீரோக்கு வந்துட்டு இன்னும் டச் ஆகுது. என்னடா இந்த பொண்ணு நம்மளை வந்துட்டு திருப்பி இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஹீரோயின் நம்ம கூட தான் கூட வந்து ரொம்ப ஹாட்டாக அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி அவன் இன்றைக்குமே ஃபீல் பண்ணல. எந்த பொண்ணும் பார்த்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட்டுக்கு வெளியே வராங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹீரோக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான் நான் இல்லை இந்த பொண்ணு தான் வந்துட்டு அழைச்சிட்டு வந்தா. ஸோ தேங்க்ஸ் வந்துட்டு இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது டாக்டர் வந்துட்டு சொல்கிறாரு சரி கிளினிக்லாம் முடிச்சதுக்கப்புறம் எப்படி வீட்டுக்கு போவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது அவளுக்கு ஒன்றுமே புரியல எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நிற்கிறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோட கோட் இருக்கும்ல ஸோ அதை வந்து கொடுக்குறா. ரொம்பவே தேங்க்ஸ் அங்கே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. இதை பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு இது எப்படி நான் போட முடியும் பிளட்டாக இருக்கும்ல அப்படிங்கும்போது ஹீரோயின் வந்து ஐயோ சாரி இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் கோட்டை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவான். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவான். சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ எப்படி போவ வா உன்னை வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கும்போது நானா உங்கள் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். ஏன் என் கூட வந்தால் உனக்கு என்ன பயமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ வந்து கேட்பான். இப்போ தான் சொன்னேன் நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறேன் ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு இருந்தாங்கும்போது ஆமாம்மா நீங்கள் ரொம்பவே நல்லவர் ரொம்ப கைண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறான். இப்போ தான் ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோ வந்து கைண்ட் பர்சன் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாள். ஆனால் இதோட ஸ்டேட்மெண்ட் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். ஹீரோ ஒரு பக்கம் நல்லவராக நினைப்பா ஒரு பக்கம் வந்து கெட்டவனாக நினைப்பா. இப்படியே போயிட்டு தான் இருக்கும். அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு பால் வந்துடும். எனக்கு எதுவும் கால் பண்ணேன் அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கேட்டால் அந்த மாதிரி கிளினிக் போயிருக்குன்னு சொன்னாங்க. இங்கே நீ என்ன பண்ணுற அது இந்த ஆள் கூட என்ன பேச்சு நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த ஆள் வந்து மாஃபியா இவர் கூட என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ வச்சுட்டே வந்துட்டு பேசுகிறான். ஹீரோக்கெலாம் செம்மையாக கடுப்பாகுது. என்ன சொன்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்குறான். இன்னும் ஆல்ரெடி வந்துட்டு என் ஆஃபீஸில் வந்துட்டு அடி வாங்கினது உனக்கு பத்தலையோ ஸோ திருப்பி வந்துட்டு அடி வாங்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். உனக்கு ஹீரோனுக்கு வந்துட்டு ஏதோ அடிச்சிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா பால் கூட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவுக்கு என்னன்னா என்னது பால் கூட போறியா இப்போ வந்து நான் தானே நினச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு செம்மையாக காண்டாகும். பால் என்ன பண்ணுவானா நக்கலாக சிரிச்சுட்டு என்ன பண்ணுவானா காரில் வந்துட்டு பார்ப்பா. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவானா ஸ்டாப் பண்ணி இங்கே பார் அவளை போய் சேஃபாக விட்டுருவல்ல ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போகணும் வேறு எங்கேயுமே போகக்கூடாது. லாஸ்ட் டைம் அவங்க வந்து இந்த பில்டிங்லாம் போயிருப்பாங்க. அதை மனசில் நினச்சிட்டு தான் வந்து சொல்கிறான். இவன் அப்படி நக்கெல்லாம் வந்து பார்க்குறான். இவனுக்கு வந்து செம்மையாக கோவம் வருது. ஹீரோக்கு என்ன பண்ணுவானா டோரை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பானா டக்குன்னு விட்டுருவான். கீழே போய் பால் விழுந்துருவான். ஹீரோ என்ன நினச்சிக்கிட்டானா ஹீரோ தான் வந்து இதை அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த மாதிரி ஃபைட்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பால் கூடயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலுக்கு ஃபேவராக பேசுவாள். இதை வந்துட்டு ஹீரோவால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. செம்மையாக கோவம் வரும். அதுவும் இல்லாமல் பைக்கில் ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படிங்கிற மாதிரி பால் கூட தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. பால் அப்படியே நக்கெல்லாம் பார்ப்போம். பார்த்தல அவன் கூட தான் வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லுக் விடுவான். அந்த லுக் வந்து செம்மையாக வந்து இரிட்டேட் ஆகும் ஹீரோக்கு. அந்த கோவத்தோடயே வந்துட்டு வீட்டுக்கு வருவான். செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு கோவத்தோடு போவான். உள்ளே இருக்கவங்களாம் பேசுவாங்க எதுவுமே பேச மாட்டான் யார்கிட்டே பேச மாட்டான். ஸ்ட்ரைட்டாக ரூம்குள்ளே போவான். அங்கே பார்த்தீங்கன்னா ரீனா இருப்பாள். ஸ்ரீனாவை பார்த்துட்டு அவள் ஏதோ இவனுக்காக வெயிட் பண்ண மாதிரியே இருப்பாள். டக்குன்னு என்ன பண்ணுவான்னா அவள் கூட வந்துட்டு இன்டிமேட்டாக இருக்க ஆரம்பிச்சிருவான். ஹீரோக்கு இது ஒரு வீக் பாயிண்ட்டுங்க. இந்த கேரக்டர் மாஃபியா கேரக்டராக மட்டும் இருந்தால் ஓகேவாக இருக்கும். ஆனால் அப்பப்போ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான். ரீனா வந்துட்டு ஏதோ ஃபீலிங்ஸ் வளர்த்துக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நெக்ஸ்ட்டுலாம் பார்க்கலாம். அப்படியே கோவத்தை என்ன பண்ணுறோம் அவ கூட வந்துட்டு ஒன்றா இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அப்பாவை தேடி நிறைய இன்வெஸ்டர் வராங்க. ஸோ ஃபஸ்ட்லாம் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஹீரோ வந்துட்டு பிரசிடெண்டோட பேரை ஸோ அவரே வந்துட்டு உங்கள் கம்பெனியில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு வந்துட்டு 2 பேருக்கு டை அப்னா அப்போ நாங்களும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பட் இவங்க அப்பா வந்து இன்னும் அக்செப்ட் பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. இப்போதைக்கு வந்து டீலில் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு வந்து ஒரு நியூஸ் வருது. இவங்க அப்பா வந்து நிறையா லேண்ட் வச்சுருக்காரு ஹீரோயினோட அப்பா. ஆனால் அது எல்லாத்துலேயுமே கடனாக இருக்குது. இப்போதைக்கு அவரால் எந்த பிஸ்னஸும் பெருசாக வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அந்தளவுக்கு லாக் ஆகிட்டு இருக்காரு. அது இல்லாமல் கண்டு வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அதிகமாக வட்டி வசூல் பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி இடத்துலலாம் காசு வாங்கி வச்சுருக்காரு. நிறைய பேர் அவங்கள வந்து மிரட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து பிஏ மூலிமா வருது. அது இல்லாமல் ஹீரோக்கு வந்துட்டு இப்போது பர்த்டே வரப்போது போல் அதுக்கு வந்துட்டு இன்விடேஷன் அடிச்சிருக்காங்க. ஹீரோ வந்து இப்போ
புதுசாக பிஸ்னஸ் லைஃப்குள்ளே வந்திருக்கான. ஸோ அதுக்காக ஒரு டீம் மாதிரி வச்சு வந்துட்டு இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு வேணாம், அரீனா கிட்ட வந்து அதெல்லாம் வேணாம், இது என்ன நல்லாவே இல்லை, கோமாளி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணணும், உன்னோட மாஃபியாங்கிற பேர் வந்துட்டு மறையணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஹீரோ வந்துட்டு தாய்லாண்டோட கிங் மாதிரி ட்ரெஸ் பண்ணுற மாதிரி ஈவெண்ட்டுக்கு வர விஐபிஸ், அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸில் ஷேர் உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு தீமில் வரணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. இதெல்லாம் ஹீரோக்கு வந்து இஷ்டமே கிடையாது. ஆனால் ரீனா தான் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணுறா, இந்த மாதிரி பிஸ்னஸ் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு அவன் யோசிக்கிறான். அவனுக்கு திடுக்குன்னு ஹீரோயினை வச்சு ஒரு ஐடியா வருது. ஸோ அது அப்படியே யோசிக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்படியே உங்கள் லைஃப் போயிட்டு இருக்குது. எப்படி ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் லவ் பண்ணுறான், இல்லை நடுவில் பால் வந்து என்ன பிரச்சனை பண்ணுறான், எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து அடுத்தது எபிசோடில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.